டேய் எப்படா இப்படி வழியில ஒண்ணும் இல்லல்ல? என்னடா கிட்னி வச்சு தானே அந்த போன் வாங்கிருப்பீங்க? அசம்பிள்ட் இன் இந்தியா. ஓ அப்படியா? இங்க காட்டுங்க. அசம்பிள் இதுக்கு முன்னாடி ஆப்பிள் அசம்பிள்ட் இன் சைனா தான் வரும். வந்து இந்தியாவுக்கு மாத்திருக்காங்க. ஆனா இருந்தாலும் தைரிய மனசு இப்ப பிளிப்கார்ட்ல ஆர்டர் பண்ணி ஆப்பிள் எல்லாம் வாங்குறாங்கன்னா சமூகம் ரொம்ப பெரிய இடம் போல இருக்கு. அதுதான் அதான் சமூகம் ரொம்ப பெரிய இடம். ஆக்சுவலா வந்து இப்ப எதுக்கு நான் காருக்குள்ள உட்காந்துருக்கேன் அப்படின்னா, ஒரு இம்பார்ட்டன்ட் ரிவ்யூலாம் சொல்ல முடியாது, அன்பாக்சிங், ஒரு ப்ராடக்ட் வந்து அன்பாக்சிங் அப்படின்றதுக்காக தான் வந்து கார்ல உட்காந்துருக்கேன். ஏன்னா இதுக்கு மேல போக முடியாது, டெரஸ்க்கு மழை வர மாதிரி இருக்கு. கேமரா அன்பாக்சிங் அப்படின்னா கேமரா நான் அன்பாக்சிங் பண்ணவும் இல்லை, பண்ணவும் மாட்டேன், வேணாம். ஸோ ஆக்சுவலா வந்து இப்ப நம்ம அன்பாக்சிங் பண்ண போறது என்னன்னா, காட்டிடுவோமா இதைத்தான் நான் அன்பாக்சிங் பண்ண போறேன். நீங்க நினைக்கலாம் ஐபோன் 13 மினி தானே வச்சிருந்தேன், இப்ப என்ன 13 வாங்கிட்டேன் அப்படின்னு. ஆக்சுவலா இது என்னோட போன் கிடையாது, இது யாரோட போன் அப்படின்றது இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்களுக்கு தெரியும். ஓகே, இது அன்பாக்சிங் பண்ணுவோமா? இது நான் அன்பாக்சிங் பண்ண போறது கிடையாது, யாரோட போன்காரரோ, இந்த போனுக்கு சொந்தக்காரரோ அவர் தான் அன்பாக்சிங் பண்ண போறாரு. ஓகே, வீடியோ ஃபுல்லா பாருங்க, ஸ்கிப் பண்ணிடாதீங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அசம்பிள்ட் இன் இந்தியா. ஓ அப்படியா? இங்க காட்டுங்க. அசம்பிள் இதுக்கு முன்னாடி ஆப்பிள் அசம்பிள்ட் இன் சைனா தான் வரும். வந்து இந்தியாவுக்கு மாத்திருக்காங்க. ஓ, நான் இது கவனிக்கல ப்ரோ. உண்மையிலே நியூஸ்ல அதெல்லாம் போட்டுருக்காங்க. எவ்வளோ இது 128 எவ்வளோ வந்துச்சு மொத்தம்? 13 ப்ளூ 60. நான் எவ்வளோ வாங்கினேன்? 14 தானே போயிட்டு இருக்கு. 50 ரூபாய்க்கு வாங்கினேன் நான். 13 என்ன ப்ரோவா? இல்ல வெறும் 13. அவ்வளோ சிம்பிளிஸ்டியா இருக்கு. என் பாக்ஸ் எடுத்துருந்துருக்கும் ப்ரோ இருக்கு, அதையும் சேர்த்து வச்சு காட்டிருக்கலாம். சிங்கப்பூர்ல வாங்கினா ரொம்ப கம்மி ப்ரோ, இது 50 ரூபாய்க்கு தானே வாங்கினேன். இப்போ இங்கே 54 ரூபா தாங்க. அப்படியா? ஓகே, கம்பேர் பண்ணுங்க. எதை கம்பேர் பண்ண ப்ரோ? பக்கத்துல உள்ள 10 ரொம்ப வச்சு அதை வச்சு கம்பேர் பண்ண முடியாது. ஆமா ப்ரோ, நீங்க 10 வச்சிருக்கீங்களா? காட்டுங்க. நீங்க வீடியோ போடுறது இதை விட இது பெருசுதான் பண்ணுவாங்கல்ல, அது மாதிரி. என் போனு ஆமா எடுக்கிறது 13 மினி, பக்கத்துல இருக்கிறது 10, இது வந்து 13. இல்ல குடிசை தொழில் மாதிரி ஆயிடுச்சு, ஃபுல்லா ஐபோன் தான். இந்த நார்மல் ஆண்ட்ராய்டு எல்லாம் யூஸ் பண்றதுல, விவோ அதெல்லாம் யூஸ் பண்றதுல. ஓகே, ப்ரோ வந்திருக்காப்ல, விக்கி ப்ரோ வந்திருக்காப்ல அன்பாக்சிங் காண்டி. இப்ப வந்து தலைவர் வந்து அன்பாக்ஸ் பண்ணுவாரு. பண்ணுங்க. இங்க வச்சு காட்டுறா, எப்படி வச்சு காட்டுறா? கேட்டுட்டேங்க எல்லாரும். பாட்டு போட்டு இருக்கா, மாறி படம் மியூசிக். அதே அதே பிளாஸ்டிக் மண்டையில இருக்க கொண்டே மறந்துட்டீங்களே. அப்படியே? ஆனா இருந்தாலும் தைரிய மனசு இப்ப பிளிப்கார்ட்ல ஆர்டர் பண்ணி ஆப்பிள் எல்லாம் வாங்குறாங்கன்னா சமூகம் ரொம்ப பெரிய இடம் போல இருக்கு. அதுதான் அதான் சமூகம் ரொம்ப பெரிய இடம், அது மாதிரி இருக்கு. செம்மடா, சூப்பர்ரா, வேற லெவல்ல இருக்கு. அப்படியே அதை மட்டும் ஏறா பிளாக், அதை தூக்குடா. இப்பொழுது ஓபன் பண்ண போகிறார். ஓபன் பண்ணி விட்டார். ஆப்பிள் யூஸ் பண்றதே ஒரு தோரணை தான். இப்படி வச்சிருக்காங்க. பணக்கார விட்டு பயப்புள்ளையா இருப்பான் போல இருக்கு. ஆப்பிள்ல தான் ப்ரோ. ஓ அப்படியா? ஆனா ஆயிடுச்சு. ஹலோ அப்படின்னு வருவாங்க, வணக்கம்டா மாப்பிள்ள அப்படின்னு வாங்கி பாருங்க. ஆமா ப்ரோ. ப்ரோ நான் அதை வாங்கணும் ப்ரோ, நான் இந்த லோக்கல்ல வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் ப்ரோ. ஹலோ வந்துருச்சு. இதுக்கு தான் காத்துக்கிட்டு இருந்தோம். டன். ஏடா தமிழ்ல வருமாடா வணக்கம்டா மாப்பிள்ள அப்படின்னு? இது ஒரு மொழியில வருது, நிறைய லாங்குவேஜ்ல வருது. அவர் பேர் என்ன? டிம் குக்கா? யார் ப்ரோ அவரு? சிஇஓ யாரு? டிம் குக்கா ஏதோ வரும் பேரு. ஹலோ, ஒரு பிரஸ் மீட்ல ரஜினி சொல்லுவாப்ல, ஃபாரின் கார் வாங்கினா ஃபாரின் டிரைவர் தான் அப்பாயின்மெண்ட் பண்ணுவேன்ற மாதிரி, ஆப்பிள் வாங்கினாப்லன்னா ஆப்பிள் போன் வாங்கினோம்னா ஆப்பிள் சார்ஜர் ஹெட் தான் வாங்குவாப்ல. நாளா லோக்கல் தான் போய் சொல்லிருக்கீங்க. டேய் எப்படா இப்படி வழியில ஒண்ணும் இல்லல்ல? என்னடா கிட்னி வச்சு தானே அந்த போன் வாங்கிருப்பீங்க? அப்படியா? பாருங்க ப்ரோ, ஃபிங்கர் பிரிண்ட் மேக்னெட்
அதே பாடி தான் ப்ரோ. ஆமா டெம்பர் போட்டு விட்டுறா மறந்துடாத. இவர்கிட்ட பிரவீன்ட்ட போய் டெம்பர் போட்டு விட்டுரு. இப்ப பிரவீன் கேப்பாப்ல ஏங்க எங்கத்துல வாங்க மாட்டீங்களா அப்படின்னு கேட்டா இது ஓகே. ப்ரோ மேக்ஸ் எல்லாம் தேவையில்லாத சைஸ் இதெல்லாம். இதான் காம்பாக்டா கரெக்டா இருக்கு. நான் மினி தான் எடுக்கலாம்னு. இது காம்பாக்டா இருக்கு. சில பேர் வந்து சார்ஜ் கையில இப்போ வைக்க முடியாது. ப்ரோ மேக்ஸ் எல்லாம் பெருசா இருக்கும். டேய் அவ்வளவுதான்டா. அதுக்கப்புறம் நீ ஓபன் பண்ண நினைக்கிறா. அவ்வளவுதான்டா. செலக்ட் பண்ற லாங்குவேஜ் செலக்ட் பண்ற. பாக்ஸ் ஓபன் பண்ணி காட்டு. என்னென்ன கொடுத்துருக்காங்க? டேட்டா கேபிள் கொடுத்துருக்காங்க. அது டைப் சி தானே அது? டைப் சி. அடுத்து வேற என்ன கொடுத்துருக்காங்க? இதுக்குள்ள ஒரு பாக்ஸ் இருக்கு. இதுல சிம் எஜெக்டர். ஆமா சிம் எஜெக்டர். அந்த ஸ்டிக்கர் ஒன்னு கொடுத்துருப்பாங்க. இது அந்த வண்டியில கீழ ஒட்டிக்கிறதுக்கு இந்த ஸ்டிக்கர். அடுத்து அந்த பாக்ஸ் ஓபன் பண்ணு. இது கொடுத்துருக்காங்களா? அது பேர் என்ன ஹெட்செட்? ஹெட்செட்லாம் கிடையாது. ஹெட்செட் கிடையாது. ஆமா சாரி ப்ரோ. 10,000 எக்ஸ்ட்ரா பே பண்ணேன். மறந்துட்டேன் ப்ரோ. நான் வாங்கி வச்சிருக்கேன். அதே போதும். இதுக்கப்புறம் அவ்வளவுதான். இனிதே முடிஞ்சது iPhone 13 அன்பாக்சிங். இப்பொழுது நம்ம விக்கி நமக்கு எங்கேயாவது கூட்டு போய் ஏதாவது வாங்கி கொடுப்பாப்ல ட்ரீட். நானும் பயந்துட்டேன். ஓ உங்களுக்கு சொல்லிட்டோன்னு வச்சுக்கல. சூப்பர். பத்திரமா வச்சுக்கோ. ஆல் தி பெஸ்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முடிஞ்சா நீங்களும் ஐபோன் வாங்கி யூஸ் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பை.